என் தலைவரையும் அந்த தலைவரோட கட்சியையும் வந்து கொள்கை இல்லாத கூட்டம், அணில் கூட்டம், தற்குறி கூட்டம்னு பேச தெரியுதுல. அது என்ன நான் கேட்குறேன், தற்குறி கூட்டம் வந்து கொள்கையே இல்ல. கொள்கை இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், டிவிகே உடைய பேஜ்ல போயிட்டு விக்கிபீடியாலே போட்டு பாரு. அதிலேயே கிளியரா இருக்கும். ஐடியாலஜினா என்ன அப்படின்னு. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாருமே அப்படியே இது கொள்கை இல்லாத கூட்டம், இது ரசிகர் கூட்டம். ரசிகர்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துட மாட்டாங்க. விஜய் சாருக்கு இருக்கிற ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க தெரியுமா? திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இல்லை, நாங்களும் வந்து பார்த்து தான் இருக்கிறோம். சரி, தளபதி யாரையும் வந்து கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அமைதியாக இருந்தால் எல்லாரும் இதுன்னா ஒரே டைமில் எல்லாரும் பிஜேபி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரே டைமில் இவர் அட்டாக் பண்ணி ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, எல்லாருமே வந்து தூக்கத்தை இழந்துட்டீங்க. விரைவில் தளபதி விஜய் ஸ்லீப் கிளினிக் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்குலாம் மாத்திரை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் வந்து நீங்களாம் வந்து அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே தூக்கத்தை இழந்துட்டு இந்த ஒரு மனுஷனை போட்டு வந்து டார்கெட் பண்ணி கத்திட்டு இருக்கீங்க. ரசிகர் அப்படிங்கிறவங்க எல்லா கட்சியிலையும் வந்து இருப்பாங்க, ஓகேவா? இப்போ அஜித் சாரே நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அவர் கூட இருக்கும். மற்ற ரசிகர்கள்லாம் ஒரு கட்சியில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வரவங்க வெறும் ரசிகர் மட்டும் கிடையாது, ஓகேவா? உண்மையான டிவிக்கு தொண்டன் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு வருவான். அவங்க தான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து மூச்சிருந்து தளபதி அவர்களை வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவாங்க. உடனே வந்து எல்லாரும் ரசிகர் கூட்டம்லாம் வந்து ஓட்டாக மாறாது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த கொள்கை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காங்க பார். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி ஒரு ஹோப் இருந்ததுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு வந்து சீமானவர்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது, சாட்டை துரைமுருகன் அண்ணன் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக இவ்வளோ பேசுனீங்க, ஓகே, விஜய் ரசிகர்கள் தான் வந்து அறிவில்லாதவங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவங்களாம் கூட வந்து அறிவில்லாதவங்களா? ஏன் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஓட்டு போடலைன்னு எனக்கு வந்து தெரியல. பட் எனிவே வந்து டிவிக்கே உடைய ஓட்டு அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸே வந்து போன டைம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க போன எலெக்ஷனில். அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 2% நாம் தமிழர் ஓட்டு அப்படிங்கிறது விஜய் சாரோட ஃபேன்ஸ் போட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுறீங்க, போட்டு எப்படியாவது விஜய் சாரை வந்து அட்டாக் பண்ணி நீங்கள் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, என்னவோ பண்ணுங்கள். ஆனால் இந்த கொள்கை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. டிவிக்கோட ஐடியாலஜி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தமிழ் நேஷ்னலிசம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன தமிழ் தேசியம் அப்படிங்கிறது. இங்கே எங்கே வந்து கொள்கை இல்லை அப்படின்னு வந்து எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இந்தியன் நேஷ்னலிசம், தேசிய அந்த பற்று, தேசியம் அப்படிங்கிறதும் தமிழ் தேசியம், இப்படி ரெண்டும் இதுவுமே வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு கொள்கையாக இருக்குது. ஸோ அடுத்தபடி சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு கொள்கை அப்படிங்கிறது வந்து சொல்லியாச்சு, கிளியராக சொல்லியாச்சு. இது வந்து ஃபஸ்ட் மாநாட்டிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக செக்யூலரிசம், சகோதரத்துவம், இதையும் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து என்ன? இகாலிட்டேரியனிசம், சமத்துவம், அதாவது ஈக்குவல் ரைட்ஸ், ஆர்டிகல் 14 இதுதான் வந்து சொல்லுது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அம்பேத்கரிசம், பெரியாரிசம், மார்க்சிசம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் ஒரு முற்போக்கான ஒரு கட்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கொள்கையோட சாதி மதத்தை ஒழிக்கணும், பல பிளவுகளை வந்து ஒழிக்கணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னா இந்த 3 பேரில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க மார்க்சிசம், அம்பேத்கரிசம், பெரியாரிசம். அவங்க தான் ஐடியாலஜிக்கல் லீடர்ஸாகவும் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ மார்க்ஸை வந்து ஃப்ளாகில் வைக்கலனாலும் தளபதி அவர்கள் ஐடியாலஜிக்கல் லீடராக வச்சுருக்காரு. இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குன்னும் போது எங்கே நீங்கள் வந்து கொள்கையே இல்லை, மார்க்சிசம் அப்படின்னாலே அது கம்யூனிசமும் வந்துடும். இவ்வளோ கொள்கைகள் இருக்கும்போது கொள்கை இல்லாத தற்கொலை கூட்டம் சும்மா இதையே வச்சு என்னத்தை வந்து இது பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கொள்கை இல்லாத கூட்டம் எனக்கு ஒன்றும் புரியல. கொள்கை இருக்கிற இவ்வளோ கொள்கையை வந்து சொல்லியிருக்கிறோம். இதுவும் இப்படி வந்து ஒரு சும்மா இது வந்து என்ன ட்ரெண்டுனா, யூடியூப்பில் வந்து எதனா விஜய் சாரை வந்து பற்றி நெகட்டிவாக போட்டால் வியூஸ் போவோன்றத ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அதை தான் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ திமுக அமைச்சர் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக, இது வந்து வடிவேலுக்கு வந்து வந்தது பாருங்கள் கூட்டம், மரத்துலலாம் தாவிட்டு இருந்தான், எல்லாம் வவ்வால் மாதிரி தாவினானா. வடிவேல் சார் வரும்பொழுது ஒரு காமெடி நடிகர் வராரு அப்படின்ட்டு வந்தாங்க. இதே வடிவேல் சார் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் வருமா? சொல்லுங்கள், வருமா? சான்ஸே இல்லை. சும்மா வருவாங்க கூட்டம் வந்து பார்க்குற வடிவேலு சாருக்காக. எப்படி அது எனக்கு வடிவேலு, நான் அவரே சொல்கிறாரு, ஒரு எம்பி ஓப்பனாக சொல்கிறாரு, வடிவேலு கூட்டம் வரும்போது நாங்கள் கூட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சோம் 2011 திமுக. ஆனால் அப்படி தோத்தாங்க, 28,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனோம். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஆனால் வடிவேலுக்கு அப்போது கலைஞர் அவர்கள் இருக்கிறாரு, திமுகன்ற பிராண்ட் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வடிவேலுக்கு கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்கிறதே, அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு தப்பு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அப்போ அந்த டைமில் வீக்காக இருந்திருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதனால் வடிவேலு அவருக்கு வந்து வர கூட்டம், சன்னி லியோனுக்கு கூட்டம் வரும், நகைக்கடை திறந்தா, இந்த அனி ரோஸுக்கு கூட்டம் வரும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கருத்து. இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து புழுத்து போன ஒரு கருத்து. இதை வச்சு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாதீங்க.
அதனால் தளபதிக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது வேறு, வடிவேலு அவருக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது வேறு. அதே வடிவேலு அவர்களை இப்போ வர சொல்லுங்களேன், திமுகவில் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்களேன், ஒருத்தரும் வரமாட்டாங்க. அன்னைக்கு வந்தாங்க, கேப்டனை திட்டினாருன்றதுக்காக வந்தாங்க. இன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதனால் இவங்களுக்கு வந்த கூட்டம் அவங்களுக்கு வந்த கூட்டம்னு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் அப்படி சொல்கிறது அது ஒரு தவறான விஷயம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தபடியாக கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு பெண் அமைச்சர். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு பொலைட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சோஷியல் ஜஸ்டிஸோட ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு அந்த பொலிட்டிக்கல் அந்த இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு சமூக நீதித்துறை சார்பாக இவங்க ஏங்க இப்படி இருக்கிறாங்க ஃபேன்ஸு, இப்படி இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுங்க பொலைட்டாக சொன்னாங்க. அந்த அம்மா சூப்பராக சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சிலர்லாம் சொன்னாங்க பாருங்கள், எனக்கு குறிப்பாக சீமான் அவர்கள் பேசுனது கண்டிப்பாக ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. வரும்பொழுது விஜய் என் தம்பி வரட்டும் வரட்டும் அப்படின்னாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ரஜினி அஜித் கூட்டம் போட்டால் கூட இப்படி தாங்க வரும், பெரிய அளவில் இதை விட பெரிய கூட்டம் வருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வரும், ஏன்னா சூப்பர் ஸ்டாரு அஜித் சாரு விஜய் சாரு இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, எல்லாமே வரும், ஓகே. சரி இதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னார், நாங்கள் கலைந்து கும்பலாக அப்படியே குலையும் கூடிய அப்படியே குலையும் காகங்கள் அல்ல, அப்படியே கூடி பொழியும் மேகங்கள் அப்படி இப்படின்றாரு. அதாவது இதெல்லாம் எதுக்கு ஒரு ரைமிங்கு, அதே மாதிரி துண்டு சீட்டு எழுதி வச்சு பேசுகிறாராம், மக்களுடைய வழிகளை இது பண்ணி பேசுகிறாரா. எல்லா லீடரும் ஈவன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு செமினார் எடுக்கும்போது ஒரு A4 ஷீட்டில் ஏதாவது ஒரு ஜிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க, ஓகேவா? நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஃபுல் டைம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் டைமாக ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. அதனால் பேசுகிறாங்கன்னா எல்லாருமே ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சிஎம் பேசும்போதும் பிஎம் பேசும்போதும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கிளான்ஸை பார்த்து அப்படியே பேசுவாங்க. அதை போயிட்டு இப்படி பேச முடியுமா, விஜயால் ஒரு மனப்பாடம் இல்லாமல் பேச முடியுமா இப்படின்னு கேவலப்படுத்துறது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. சரி ஓகே, இன்றைக்கி என்னென்னா நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, டிவிகேல கூட்டணி வச்சு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் இது பண்ணி மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு. ஆனால் சாட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டார் விஜய், ஒன்றுமே பண்ணல சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்கள் சம்பாதிச்ச காசு, கேப்டனுக்கு அடுத்தபடியாக படித்தமா மக்களுக்கு சாப்பாடு போட்ட நடிகர்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, தன்னோட சொந்த பணம் யாருக்கிட்டையும் பிடிங்கலாம் எதையெல்லாம் பண்ணதில்லை, டொனேஷன் கேட்டு அவராக போட்டிருக்காரு. இது அந்த காலத்தில் ஷூட்டிங்லேருந்து, சரியா? அதனால் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள்லாம் சாட்டை அவர்களுக்கு எல்லாமே தெரியும், விஜய் அவர்கள் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே அட்டாக் பண்ணி பேர் வாங்கணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி இப்போ கூட ஒன்றும் இல்லை, கூட்டணி மாதிரி எதனா ஃபார்ம் பண்ணி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணால் கூட ஏதோ ஒரு நல்ல பொசிஷன் வரலாம். எனக்கு 2026 நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் இப்போவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எனக்கு ஒன்றும் புரியல. சரி அடுத்து நம்ம பார்ப்போம், யாருன்னா உண்மையாக படித்ததுக்கு இந்த மனுஷன் படித்தவன்றத படித்த ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு அரசியல் தெரிந்தவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார். யார்? கார்த்திக் ப. சிதம்பரம். நம்ம சிதம்பரம் அவர்களுடைய பையன், காங்கிரஸுடைய ஒரு தலைவர். விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது முழுசாக அது அவருக்காக வந்த கூட்டம், அது காசு கொடுத்தோ கூட்டு வந்தோ கும்பல் சேர்த்தோ வந்த கூட்டம் இல்லை, அவருக்காக முழுசாக ஒரு தலைவனுக்கான வந்த கூட்டம் அப்படிங்கிறத நான் முழுசாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு. இதுதாங்க ஒரு தலைவனுக்கு ஒரு படித்தவருக்கு ஒரு அழகு. தெளிவாக ஓப்பனாக ஹானஸ்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிட்டார் பாருங்க. ஸோ இதை தாண்டி அவர் என்ன சொன்னார், இப்படி வர கூட்டம் ஒரு வேளை இது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறத நம்ம 2026 வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ அழகாக ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆன்சரை சொல்கிறாரு. இதுதான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. சும்மா வர்றது கடிக்கிறது, விஜயை கடித்து அட்டாக் பண்ணி பேர் வாங்குறது, இதுக்கு பேர் கிடையாது. இந்த ஒரு இதுதான் அவர் கூட சொல்ல முடியாது. அவங்களாம் டிவி கேட்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே எந்த லெவலில் டிஎம்கேல அவங்களுக்குலாம் ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரில. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பேருடைய தூக்கத்தையும் பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் இது பண்ணிட்டாரு. விரைவில் தளபதி விஜய் ஸ்லீப் கிளினிக்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு மாத்திரைலாம் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும்தான் இவங்கெல்லாம் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடியே. ஒன்றால் ஒரு சுற்றுப்பயணம் தாயா இது, இன்னும் தேர்தலில் அறிக்கை கூட விடலை, இன்னும் தேர்தலை அனௌன்ஸ் கூட பண்ணல, பிரச்சாரம் இன்னும் வெறித்தனமாலாம் பண்ணலை. இப்போவே எல்லாரும் இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோன்னா இதுதான் பயத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது 2026 உறுதி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா இருக்கிற அமைதியாக இருக்கிற ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனையும்
எல்லாரையும் வந்து நீங்கள் சொரிஞ்சு விட்டு தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து ஃபுல் வெயிட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சரி, எதுவாக இருந்தாலும் அதுதான் சொல்கிறேனே, சும்மா அந்த கொள்கை இல்லை கொள்கை இல்லை கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. டிவிகேக்கு கொள்கைகள் இருக்கிறது. தமிழ் நேஷனலிசம், இந்தியன் நேஷனலிசம், இகாலிட்டேரியனிசம், மார்க்சிசம், அம்பேத்கரிசம், பெரியாரிசம் அண்டு வேறு என்ன இன்னும் கூட இருக்குது பாருங்கள், செக்யூலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ்னு இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு நாங்களே மறந்து போகிற அளவுக்கு அத்தனை கொள்கைகளும் இருக்குது. அத்தனையும் வந்து எங்கள் தளபதி வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, எல்லா களத்துலையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எதனா ஒரு உருப்படியாக கொள்கை இருந்ததுன்னா அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டு முடிஞ்சால் ஜெயிக்க பாருங்கள். இல்லைன்னா அமைதியாக வேடிக்கை பாருங்கள். சரியா? தலை அது பதி இறங்குனா மாசு, பிடிக்கலைன்னா தூரம் நின்று பாரு, அவ்வளோதான். இல்லைன்னா 2026 மோதிப்பார், முடிஞ்சால் ஜெயிச்சுப்பார். இல்லை எங்களை தோக்கடித்து உட்கார வச்சுப்பார். இல்லை முடிஞ்சால் ஆரோக்கியமாக போட்டி போட்டு ஜெயிச்சு காமி, இல்லை எங்களை தோக்கடிச்சு காமி, அவ்வளோதான். அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து சீப்பஸ்ட்டு ஒரு அரசியலை வந்து பண்ணாதீங்க. அதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி வந்து பண்ணி அந்த டைமில் அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு. 30 வருஷ ஏக்கம். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் வருவாரா அப்படிங்கிறது 30 வருட ஏக்கம். தமிழக மக்களுக்கு எப்போவுமே மாற்றத்துக்கான ஒரு ஏக்கம், ஒரு தாகம் அப்படிங்கிறது 30 வருஷமாக இருக்குது. கேப்டனாக தான் வந்து தோக்கடிச்சு போயிட்டீங்க. இந்த மனுஷனையாவது வந்து வாழ வைங்களேன். கேப்டன் மாதிரி ஒருத்தர் வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி அட்டாக் பண்ணி அவரை காலி பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த மனுஷனையாவது வந்து ஜெயிக்க வைங்களேன். அப்படி என்ன ஆகிடப்போகுது? வந்தால் நல்லது தானே செய்ய போகிறாரு. ஏன் இவ்வளோ வன்மம் சில பேருக்கு? அதனால் முடிஞ்சால் வந்து போட்டி போட்டு ஜெயிக்க பாருங்கள். இல்லையா உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் ஏதாவது உருப்படியாக பண்ணிங்கன்னா அதை வச்சு ஓட்டு கேட்டுங்க. இவரை வந்து அட்டாக் பண்ணி ஓட்டு கேட்காதீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.